அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தோம். அப்போது ஒரு நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து ஈமான் என்றால் என்ன என்று கேட்டார். அதற்கு நபி அவர்கள், நீர் அல்லாஹ்வையும் அவன் மலக்குகளையும் அவன் வேதங்களையும் அவன் தூதர்களையும் மறுமை நாளையும் உண்மை என அறிந்து நம்புவதற்கும் மேலும் நன்மை தீமை யாவும் அவன் விதிப்படியே நடக்கின்றது என அறிந்து நம்புவதற்கும் ஈமான் என்று கூறப்படும் என்று கூறினார். இஸ்லாமில் கொள்கை மிக அவசியமானதாகும். மேலும் தீனுடைய அஸ்திவாரமே கொள்கையின் மீதே அமைந்துள்ளது. இதன் காரணமாகவே எந்த ஒரு சமுதாயத்திலும் கொள்கை குழப்பம் ஏற்படுமானால் அவர்களை திருத்துவதற்காக அல்லாஹ் தன நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பி வைத்தான். அனைத்து நபிமார்களுக்கும் தனது சமுதாய மக்களின் கொள்கையை சரி செய்து அதில் நிலைத்திருப்பதற்காகத்தான் உழைத்தார்கள். குர்ஆன் ஹதீஸில் கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெல்ல தெளிவாக கூறப்பட்டுள்ளன. உதாரணமாக, ஏகத்துவம், அல்லாஹ்வின் உள்ளமை தன்மைகள் மீது நம்பிக்கை கொள்வது, இறை வேதங்கள், இறை தூதர்கள் உண்மையானவர்கள் என நம்பிக்கை கொள்வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி என்றும் அல் குர்ஆன் இறுதி வேதம் என்றும் நம்பிக்கை கொள்வதும், மேலும் மாணவர்கள் மறுமை நாள் மீது நம்பிக்கை கொள்வது முதலானவை. ஓரிடத்தில் அல்லாஹ் தஆலா கூறியுள்ளார், ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வையும் அவன் தூதர்களையும் அல்லாஹ் தன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கி வைத்த வேதத்தையும் அவர்களுக்கு முன் வந்த மற்ற நபிமார்களின் மீது இறக்கி வைத்த வேதங்களையும் நம்பிக்கை கொள்ளுங்கள். மேலும் யார் அல்லாஹ்வையும் அவன் தூதர்களையும் அவன் வேதங்களையும் மறுமை நாளையும் நிராகரிக்கின்றாரோ அவர் வழி தவறி மிக ஆழமான வழிகேட்டில் கெட்டுவிட்டார்.